ஆஃப் பை. இது வந்து ஒரு கால் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடையாது. இது வந்து என்னன்னா ஜாப் என்கொயரி பத்தி பேசுறாங்க. சரிங்களா? கேக்குதாமா நான் பேசுறது? எஸ் மேம் கேக்குது மேம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நீங்க அப்படியே இது பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க, மேட்ச் பண்ண முடியுதான்னு. சில்மா ஹோல்க கூட்டன் டாக் திஸ் ஃப்ரெஷன் மேட் டாம் முல்லர். ஸோ கால் வந்த உடனே அவங்க ஆஃபீஸில் அஃபிஷியலாக இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனி நேம் சொல்லிட்டு குட் மார்னிங் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் உங்களோட நேம் சொல்வீங்க. இது என்ன ஆப்ஷன் வரும்? சி guten tag, here is Claudia Lange. So good day, I am Claudia Lange. So here is ich habe ihre Anzeige gesehen. உங்களோட ஆடை நான் பார்த்திருக்கேன். Sie suchen eine Sekretärin. So you are looking for a secretary. Ich habe eine Frage zu der Anzeige. So அந்த ஆடை பத்தி எனக்கு ஒரு என்கொயரி இருக்கு அப்படின்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, tut mir leid, da kann ich Ihnen nicht helfen. I am sorry, I cannot help. அந்த விஷயத்துக்குள்ள நான் ஹெல்ப் பண்ண முடியாது. Sie müssen mit Frau Selmitz sprechen. நீங்க வந்து மிஸ் செல்மிஷ் அவங்களோட தான் நீங்க பேசணும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்கு சொல்லுங்க, இதுக்கு என்ன மேட்ச் ஆகும்? Entschuldigung, das habe ich. Entschuldigung, das habe ich nicht verstanden. Very good. So excuse me, I cannot understand. Can you repeat the name? வீடஹோல்னா ரிப்பீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு சொல்றாரு செல்மிச். ஓகே, அடுத்தது என்ன ஆப்ஷன் வரும்? அப்புறம் அவங்க ஸ்பெல் பண்ணதுக்கு அப்புறம் யா natürlich. F danke können Sie mich mit. So danke können Sie mich mit Frau Selmisch verbinden. எனக்கு கால் கனெக்ட் பண்றீங்களா? verbinden to connect. அப்போ இவர் என்ன சொல்றாரு, Frau Selmisch ist heute leider nicht da. So today she is not there. Können Sie morgen noch einmal anrufen? நாளைக்கு மார்னிங் மறுபடியும் நீங்க நாளைக்கு கால் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. Ja, natürlich können Sie mir Ja, natürlich können Sie mir die Durchwahlனா டைரக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா உங்களோடது அப்படின்னு கேக்குறாங்க. Ja, das ist die 4319. Vielen Dank. Vielen Dank. So bitte auf Wiederhören. Auf Wiedersehen. So நம்ம பார்க்கும்போது நேரடியா பார்க்கும்போது பாய் சொல்லணும்னா ஆஃப் வீடர்சேஹன். ஸோ இதுவே ஃபோன்ல அப்படின்னா ஆஃப் வீடர்ஹோரன் சொல்லணும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் அந்த ஆடியோ ப்ளே பண்றேன், நீங்க ஜஸ்ட் கேளுங்க. Firma Hölke, guten Tag. Sie sprechen mit Tom Müller. Guten Tag, hier ist Claudia Lange. Ich habe Ihre Anzeige gesehen. Sie suchen eine Sekretärin? Ich habe eine Frage zu der Anzeige. Tut mir leid, da kann ich Ihnen nicht helfen. Sie müssen mit Frau Selmitsch sprechen. Entschuldigung, das habe ich nicht verstanden. Können Sie den Namen bitte wiederholen? Selmitsch. S-E-L-M-I-C-Z. Danke. Können Sie mich mit Frau Selmitsch verbinden? Frau Selmitsch ist heute leider nicht da. Können Sie morgen noch einmal anrufen? Ja, natürlich. Können Sie mir die Durchwahl von Frau Selmitsch geben? Ja, das ist die 4319. Vielen Dank. Bitte. Auf Wiederhören. Auf Wiederhören. ஓகேவா? ஓகே. அடுத்தது was sagen Sie wann.
ஸோ நீங்கள் டெலிஃபோன் காலில் இருக்கும்போது so telefonieren notieren Sie Sätze und Wörter für typische Situationen am Telefon lernen Sie auswendig ஸோ நான் உங்களை பை ஹார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் மட்டுமே சொல்லலை, இங்கேயும் இவங்க சொல்கிறாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோன்னா எல்லா டெலிஃபோனுக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்க, பை ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்களும் சொல்கிறாங்க. சரிங்களா? Okay, ma'am. So what you say when lesen Sie das Gespräch in Elfa. So இது படிச்சிட்டோம், இது வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ Sie melden sich am Telefon. கால் பண்ண உடனே என்ன பண்ணுவீங்க? Guten Tag, mein Name ist. சரிங்களா? நம்ம இங்க யாரும் அது சொல்றது இல்லை, ஜஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கே வந்து கூட்டன் டாக் மை நாம எஸ்டி, இது அஃபிஷியலாக இருந்துச்சுன்னா குட் மார்னிங் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஜி மோஸ்டன் eine bestimmte Person sprechen. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆள் கிட்ட பேசணும்னா என்ன சொல்லணும்? kann ich bitte mit Frau, லேடிஸ்னா ஃப்ரௌ சொல்லணும், ஜென்ஸ்னா ஹெரன் சொல்லணும். kann ich bitte mit Frau Femina sprechen அப்படின்னு கேட்கலாம். Sie möchten etwas fragen. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதை பத்தி கேட்கணும்னா அதுக்கு முன்னாடி kann ich Sie etwas fragen, can I ask you something. Sie haben etwas nicht verstanden. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா Entschuldigung wie bitte அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா ஸ்பெல்லிங் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னா können Sie das buchstabieren, can you spell. சரிங்களா? அதே மாதிரி ஃபெராப்ஷீடன் கடைசியில பாய் சொல்லும்போது என்ன சொல்வீங்க? டாங்க இல்ல ஃபீலன் டாக் ஆஃப் வீடஹோரன். பாய் சொல்லும்போது ஆஃப் வீடஹோரன். ஓகேங்களா? ஓகே. கீழே வந்து உங்களுக்கான 2 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 சிச்சுவேஷனுக்கு டயலாக் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, கம்ப்யூட்டர் ஃபெர்மாலேருந்து, கம்ப்யூட்டர் கம்பெனிலேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. அண்ட் கம்ப்யூட்டர் கம்பெனி கால் பண்ணிட்டு ஃப்ரா ஸ்டாட்லர்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க. அவங்க கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் பற்றி ஏதோ ஒரு கொஷின் டவுட் இருக்குது. சரிங்களா? அந்த சைடில் இருக்கிறவர் என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் இதில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் கனெக்ஷன் வந்து ஸ்டாட்லர் அவங்களோட லைன் பிஸியாக இருக்குது. அதனால ஃப்ரா மிஸ்டர் ஹேர் மாவர் அவங்க வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். அதனால அவருக்கு கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னா, நீங்கள் லாங்குவேஜ் கிளாஸ்க்கு கால் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். லாங்குவேஜ் அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் என்னென்னா, நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு உங்களால் சொல்ல முடியாது. அதனால டாக்டர் கிராமர்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். சரிங்களா? மேலே இருக்கு இல்லைங்களா டயலாக், சேம் அதே பேட்டர்னு அதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ am Telefon meldet man sich normalerweise mit den Familiennamen. பெரியவங்க எல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஜெர்மனியில் அவங்களோட ஃபேமிலி நேம் ஃபுல் நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இப்போ வந்து இவங்க லாய்டர் ஜாகன் ஹாய்டர், இப்போ வந்து யங் பர்சன்ஸ் எல்லாம் வெறும் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முல்லர் இவங்க வந்து எல்டர்லி லேடின்றதுனால அவங்க ஃபேமிலி நேம் முல்லர் சொல்லுவாங்க. ஃபார்மலாக ஆஃப் வீடஹோரன்னு சொல்லுவாங்க. யங் பீப்புள் எல்லாம் ஹலோ சூஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜாப்ஸ் ரூண்டூம்ஸ் யார். ஸோ ஜாப்ஸ் அரவுண்ட் த இயர். ஸோ இங்கே வந்து சில ஜாப்ஸை பற்றி சில ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ZNZD photos and lesen ZD text. So see the photos and read the text. So text படிக்கிறீங்களா? அக்டோபர் ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் ஃபெஸ்ட் இன் München. Das Oktoberfest gibt es seit 1810. 1810 அப்படி சொல்லணும். இயர் எல்லாம் என்னது மேம்? இயர் இல்லைங்களா? இயர் எல்லாமே
இந்த பேட்டர்ன்ல 1810 Okay. 1810 Okay. 1810 ist beginnt im September und dauert bis Anfang Oktober. Insgesamt 16 bis 18 Tage. Man kann essen und trinken und natürlich Karussell fahren. Jedes Jahr kommt über 6 Millionen Besucher. Viele Besucher kommen auch aus dem Ausland. Auf dem Oktoberfest arbeiten jedes Jahr 13.000 Menschen. ஸோ அக்டோபர் ஃபெஸ்ட்டு மியூன்ஷனில் நடக்குது. அது எப்போலேருந்து நடக்குதுன்னா 1810லேருந்து. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்ரி இயர் செப்டம்பர்லேருந்து பிகினிங் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் நடக்கும். டோட்டலி 16 to 18 days. அங்கே வந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், குடிக்கலாம். கருசல்னா அந்த பெரிய ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெயிண்ட் வீல் போகலாம். எவ்ரி இயர் வந்து 6 million visitors வராங்க. Many visitors come from the foreign, Auslandனா foreign. Of dem October Fest Arbeiten. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் எத்தனை பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்ரி இயர் 13,000 people are working. ஸோ இது என்ன பிக்சர்? சரியா பாருங்க, ஜெயிண்ட் வீல் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைனாக்ஸ் மார்ட் இன் ட்ரெஸ்டன், கிறிஸ்மஸ் மார்க்கெட். வைனாக்ஸ் மார்ட்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன் ட்ரெஸ்டன். படிங்க. Seit 1434 gibt es den Dresdner Weihnachtsmarkt, den Striezelmarkt. Er ist der älteste Weihnachtsmarkt in Deutschland und jedes Jahr kommen 2,5 Millionen Besucher. 240 Handler Weihnachtsmarkt in Deutschland und jedes Jahr verkaufen ihre Waren. Einer Spezialist ist der Dresdner Stollen, aber es gibt auch andere Spezialistinnen zum Essen und Trinken. Der Markt ist von Ende November bis 12. ஆக்சுவலி டேட் சொல்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஃபியருன்ஸ் 1610, 24th 12th அந்த மாதிரி சொல்லணும். ஃபியருன்ஸ் 1610, 1210. Fierunds 1610, 1210. Täglich Geöffnet. ஸோ சின்ஸ் 1434லேருந்து இந்த மார்க்கெட் இருக்கு. ட்ரெஸ்னர் வைனாக்ஸ் மார்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரீசல் மார்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் their eldest Weihnachtsmarkt. It is the very oldest Christmas market in Germany and every year 2.5 million visitors வராங்க. 240 traders வந்து அவங்களோட திங்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே. eine Spezialität ist der Dresden Stollen. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டோலன் அப்படின்வாங்க. Dresden Stollen. ஸ்டோலன்னா அந்த ஃப்ரூட் பிரெட் மாதிரி இருக்கும். பிரெட்டு ஃப்ரூட்ஸில் செஞ்சது, ட்ரை ஃப்ரூட்ஸில் செஞ்சது. சரிங்களா, அதுக்கு பேர் ஸ்டோலன். Aber es gibt auch andere Spezialitäten zum Essen und Trinken, but there are other drinks, special drinks and food also. The market is starts from end of November till 24/12, daily opened. இது என்ன பிக்சர்? ஏ. அடுத்தது மூணாவது வந்து பிரெகென்சர் ஃபெஸ்ட்ஸ்பீல். The Sculptor Festival gibt es seit
1900 Sekund und es findet jedes Jahr im Juli und August statt. Die Attraktion ist die Bühne im See. Es gibt Platz für 7000 Zuschauer. Jedes Jahr kommen சர்க்கா 200 சர்க்கா கா வந்து அப்ராக்சிமேட்லி எப்படின்றதுக்கு கா அப்படின்வாங்க சர்க்கா Circa. Circa jedes Jahr kommen ஏழு சேர் காமன் சர்க்கா circa 250 Besucher und sehen berühmt open. ஸோ கல்ச்சர் ஃபெஸ்டிவல் இது எப்போதுலேருந்து இருக்குன்னா 1946லேருந்து எவ்ரி இயர் யூ கேன் ஃபைண்ட் இட் வில் ஸ்டார்ட் இன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தி அட்ராக்ஷன் என்னன்னா ஸ்டேஜ் இன் த மிடில் ஆஃப் த சி Es gibt Platz for 7000 Zuschauer. So audience 7000 audience-க்கு அங்க place இருக்கு. Jedes Jahr kommen. So every year 250,000 visitors வருவாங்க to see அந்த famous opera songs இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கறதுக்காக அத்தனை பேர் வருவாங்க. ஓகே ஸோ இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஓ இஸ் தஸ் அது எங்கே இருக்கு, ஒன் இஸ் தஸ் எப்போ நடக்குது, சைட் ஒன் கிஃப்ட் எஸ் தஸ் சின்ஸ் வென் இட் இஸ் தட், we feel a besucher common pro year, how many visitors are coming per year, was can man dot marker அங்க எல்லாம் என்ன பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர்ஸ் இதுல இருந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னொருத்தவங்களுக்கு. ஓகேவா? Okay, ma'am. அதேதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட் டவுன் தி ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். வெல்ஷர் ஜாப்ஸ் மார்க்கண்டி பர்சனன் இந்த 3 பேர்ல வந்து இவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோரன்சி ஆர்டினன்சி. இப்போ நீங்க ஆடியோ கேட்டுட்டு எது 1 எது 2 எது 3 ஸ்டாட்டிஸ்ட்னா என்ன சொல்றது அந்த பப்ளிக்ல ஒருத்தர் மாதிரி. இப்போ ஏதாவது சீன் இருந்துச்சுன்னா ஒரு கும்பலா சில பேர் நிக்க வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு ஸ்டாட்டிஸ்ட். அவங்களுக்கு ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, டைலாக் பேசுற மாதிரி இல்ல ஆக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த பப்ளிக்ல நிறைய பேர் பப்ளிக் நிக்கிற மாதிரி இருக்கும்போது அங்க கும்பல்ல அந்த ஒருத்தர் ஆள் நிக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து அந்த அந்த ஆக்டுக்கு ஸ்டாட்டிஸ்ட். அப்புறம் ஹேண்ட்லர்னா செல்லர் ட்ரேடர், இவர் என்ன விற்கிறாரு அப்படின்னு. கெல்னர்னா வெயிட்ரஸ். சரிங்களா? எல்லாம் ஒரே ஆடியோல வந்துடும். Person 1. Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte. Alle Statisten auf die Bühne. Ich arbeite jeden Sommer als Statist bei den Bregenzer Festspielen. Also, ich bin kein Schauspieler, ich muss keinen Text lernen und nichts sagen. Aber ich bin jeden Abend auf der Bühne. Ich mag Opern sehr. Das ist wirklich toll und interessant, aber man verdient nicht viel Geld. Es ist mehr ein Hobby. Person 2. So, இவர் யாரு? Handler person. ஹேண்ட்லரா? நல்லா கேட்டீங்களா? Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte. Alle Statisten auf die Bühne. என்ன சொல்றாங்க? புரியல மேம். இந்த ஸ்டாட்டிஸ்ட் இந்த வேர்ட் கேட்கலையா? கேளு. Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte. Alle Statisten auf die Bühne. Yes, ma'am. Ich arbeite jeden Sommer als Statist bei den Bregenzer So, Festspielen. ich arbeite jeden Sommer als Statist. Also, ich bin kein Schauspieler, ich muss நான் வந்து ஆக்டர் கிடையாது, ஷாஸ்பீலர்னா ஆக்டர். I'm not an actor. keinen Text lernen und nichts sagen. So,
ஸோ எனக்கு டெக்ஸ்ட் எல்லாம் படிக்க வேண்டியது இல்லை, எனக்கு எதுவுமே பேச வேண்டியது இல்லை. Aber ich bin jeden Abend auf der Bühne. ஆனால் எவ்ரி ஈவினிங் நாங்கள் இருக்கணும். Ich mag Opern sehr. Das ist wirklich toll und interessant, aber man verdient nicht viel Geld. Es ist mehr ein Hobby. இது வந்து நிறைய earn பண்ண மாட்டேன், அது ஒரு ஹாபி. ஸோ ஸ்டாட்டிஸ்ட் வந்து இதுதான் ஒன்று. Person 2. Guten Tag. Ich hätte gern einen Stollen und 5 Lebkuchen. Gerne, die Dame. Das macht dann 18,50 €. Brauchen Sie eine Tüte? Ich arbeite hier in Dresden auf dem Striezelmarkt. So heißt bei uns der Weihnachtsmarkt. Meine Frau und ich, wir haben hier einen Stand und wir verkaufen den berühmten Dresdner Stollen. Stollen wollen die Leute immer kaufen und das ist natürlich gut für uns. Und die 4 Wochen Arbeit auf dem Striezelmarkt machen jedes Jahr wieder Spaß. இது பி. பி ஹேண்ட்லர். இவர் வந்து ஸ்டோலன் விற்கிறாரு. Person 3. So, Vorsicht bitte, Vorsicht heiß, Entschuldigung, Achtung bitte. So, also 2 halbe Händel. Für wen sind die? Ich arbeite jedes Jahr als Kellnerin auf der Wiesn, also auf dem Oktoberfest. Man braucht viel Kraft, wir tragen 20 Kilo, denn die Gläser sind schwer. Nach der Arbeit bin ich wirklich sehr müde und alles tut weh. Aber ich verdiene in den 2,5 Wochen viel. Und es ist auch lustig. Die Leute sind alle gut gelaunt und feiern. இவங்க வந்து கெல்னர். சேம் ஆடியோல வந்து இவங்க 3 பேரும் என்னென்ன வேர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு தான் மார்க் பண்ணும். ட்ரை பண்றீங்களா? சும்மா கேட்காம. The job is anstrengend, aber ich verdiene viel Geld. அப்புறம் die Arbeit macht Spaß, aber ich bekomme nicht viel Geld. இவன் நல்லா சம்பாதிப்பேன், இங்க நல்லா சம்பாதிக்க மாட்டேன். We are verkaufen viel und es ist jedes Jahr wieder schon. இது ஈஸியா சொல்லிடலாம். எல்லாமே கண்டுபிடிக்கலாம். verkaufen என்னது? என்னது மேம்? verkaufen எங்க மேம் இருக்கு? இந்த 3வது சென்டென்ஸ்ல கீழ. We are verkaufen viel. இப்பதான் நம்ம இந்த இதுல கூட பார்த்தோம், இந்த டெக்ஸ்ட்ல. verkaufen ihr Waren. செல் பண்றது. selling பண்றது. So we sell a lot and every year it is become very nice. So இது யாரா இருக்கும்? person 1 2 3. third person. third person ஆ? ஸ்ட்ரீட்ல அவங்க தானே இது பண்றாங்க. யார் விக்கிறாங்க? ஹேண்ட்லர் பர்சன். ஹேண்ட்லர் ட்ரேடர் தான் அவரோட இது விக்கிறாரு இல்லீங்களா? இவங்க வந்து வெயிட்டரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வெயிட்ரஸா வர்க் பண்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து பர்சன் ஜ்வை. இது டி ஆர்பைட் வந்து கெல்னரின் பர்சன். எது? செகண்ட் ஒன் டி ஆர்பைட். ஜாப் இஸ் அன்ஸ்ட்ரெங்கண்ட். இவர் வந்து நான் நிறைய சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? கரெக்ட் தானே? I don't earn much money, so I don't get money அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு ஸ்டாட்டிஸ்ட். நான் ஆக்டர் கிடையாது, நான் எதுவும் டைலாக் பேச வேண்டியதில்லை, ஆனால் நான் கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுவேன், அது ஹாபிக்காக செய்கிறேன். ஸோ ஒர்க் என்ஜாய் பண்ணுறாரு, ஆனால் இவர் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணலை. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க த ஜாப் இஸ் அன்ஸ்ட்ரெங்கண்ட். அது வந்து ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப். ஏன்னா அந்த பியர் கிளாஸஸே வந்து ஒவ்வொன்று எவ்வளோ கிலோ சொல்லுவாங்க, 20 கிலோஸா எவ்வளோ கிலோ சொல்லுவாங்க, அவ்வளோ கிலோ வெயிட் அவங்க தூக்கணும். கிளாஸஸ் எல்லாம் நிறைய ஹெவியாக இருக்கும். ஆபர் இஷ் ஃபர்டினே ஃபீல் கெல்ட், ஆனால் நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கெல்னரின் பர்சன் நைன்ஸ். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வெல்ஷே சைசன் ஜாப்ஸ் ஆர்டர் இன்டர்சன்டன் ஜாப்ஸ் கெனன்சி. இந்த மாதிரி சீசனல் ஜாப்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஜாப்ஸ் எதாக இருந்தால்
அது ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 10th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே மேம். சரிங்களா? ஸோ ஓகே மேம். 10th லெசன்ல இந்த ப்ரீஃபாக இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த நேற்று சொன்னேன்னா ஜிஇ எதுக்கு வரும், ஜிஇ எங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு ஜிஇ ப்ளஸ் டி இல்லைன்னா இடி வரும். சரிங்களா? இரெகுலர் வேர்ப்ஸ்க்கு ஜிஇ நடுவில் ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும், சிலதுக்கு சேஞ்ச் ஆகாது, கடைசியில் இஎன் வரும். சரிங்களா? அப்புறம் வேர்ப் வித் ஐஇஆர்என்க்கு டீல முடியும். சரிங்களா? ஓகே மேம். ஸோ வேர்ப் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஜைன் வேர்ப் ஏதாவது மூமெண்ட் இருந்துச்சுன்னா இஷ் பின் பின்னு பிஸ்ட் ஜிண்டு ஜைடு அது மாதிரி எல்லாம் இந்த வேர்ப்ஸ்க்கு தான் வரும். ஃபாரனுக்கு இஸ்ட் கெ ஃபாரன், கேஹனுக்கு இஸ்ட் கெ காங்கன், காமனுக்கு இஸ்ட் கெ காமன். ஆனால் பிளைபுன்னு பசியர்னு மூமெண்ட்டே கிடையாது, இருந்தாலுமே அது வந்து ஜைன் வேர்பு கீழே போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இதுதான் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 11th லெசனுக்கு வந்துட்டோம். தி யாக்கே கெஃபெல்ட் மியர், அதாவது ஐ லைக் தி யாக்க, மேலே போடுற அந்த ஜாக்கெட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது யாக்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து பிக்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சர்ஸ்க்கு மேட்ச் பண்ணும். டி ஃபெராப்ரேடும், ஃபெராப்ரேடுங்கன்னா அப்பாயின்மெண்ட். ஜேன் ஜி டென் காமிக்கான், இது வந்து இந்த காமிக்கை பார்த்துட்டு வெல்ஷே ஹவுஸ் ஆக பாஸ்ட், இந்த 10 சென்டென்சஸும் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது அது ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 அப்படின்னு போட்டாங்க. ஸோ 2 என்ன, இஷ் ஃப்ராயம் மிஷ் ஆஃப் ஹாய்டர் ஆபண்ட், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டுடே ஈவினிங். வாட் ஜிஹேஷ் நுவரன், வாட் ஐ கேன் வேர், என்ன ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கான யோசிக்கிறாங்க 2 பேருமே. சரிங்களா? ஹாய்டர் பார்ட்டி பிஷ்பேட்டர், ஸோ டுடே பார்ட்டி அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. 2 பேருமே யோசிக்கிறாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் பார்ட்டி, என்ன வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த டைலாக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தஸ் மார்க்ட் 199 euro bitte, இது வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தஸ் ஹெம்டு, ஹெம்டுனா ஷர்ட்டு, டி ஹோசன்னா பேண்ட்டு. தஸ் ஹெம்ட் உன் டி ஹோசே ஸ்டேஹன் ஈனன் ஜேர் கூட், ஸோ இது வந்து நல்லா பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் டிஷர்ட் இஸ் டூஃப் ஜூ ஒயிட் உன் ஃபீல் ஜூ லாங் இஷ்மு சைன் காஃபன், ஸோ டிஷர்ட் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது, டூ வைடு ரொம்ப வைடாக இருக்குது, அப்புறம் ரொம்ப லாங்காக இருக்குது, நான் எதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்றது. ஸோ நாளைக்கு ஃபெமினா வந்ததுக்கப்புறமா நான் கவுஃபனுக்கும் ஐன் கவுஃபனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே மேம். ஹோஃபன்ட்லிஷ் பிண்டே இஷ் ஹியர் எட் வஸ், ஹோப் ஐ வில் ஃபைண்ட் ஹியர் சம்திங், இங்கே எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஓ ஹலோ வாஸ் மா ஸ்டூடெண்ட் ஹியர், ஓ ஹலோ என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. தாஸ் இஸ் டாபஷான் உன் டாயர் எகாலிஷ் காஃபேஸ், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நோ மேட்டர் ஐ வில் பை இட் அப்படின்னாங்க. சூப்பர் டிஷர்ட். த ராக் இஸ் ஜூ கூல்ஸ், ராக்னா ஸ்கர்ட், ஸ்கர்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. உன் டி ஹோசே ஜூ எங், பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. யா உன் தூஸ் இஸ் டாப் டாலர்ஸ், யூ ஆல்சோ லுக் ஸோ நைஸ். ஸோ இந்த டைலாக்ஸ் எல்லாம் பிக்சருக்கு மேட்ச் பண்ணும். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு காமிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒன்னுக்கு வந்து டி பிக்சர் ஃபோன்ல ஏதாவது செக் பண்ண முடியுமா? என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்கு மேம். இருக்கா? ஓகே, அப்பனா நீங்க பாருங்க எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி மேம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டி. டி இல்ல, ஆக்சுவலி இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு இது வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு எங்கே சொல்லுவாங்க? பில் கவுண்டர்ல. பில் கவுண்டர்ல தானே சொல்லுவாங்க. அப்போ என்ன பிக்சர் பாருங்க. இ.
Das Hemd und die Hose stehen Ihnen sehr gut. பேண்ட் ஷர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பிக்சர்? டி மேம். எதுமா? டி மேம். இல்ல இல்ல. எஃப் மேம். ஜி. டில செகண்ட் பிக்சர். அதுல தான் அந்த கீழ ஏதோ லெட்டர் கொடுக்கலங்கறனால அந்த டி. ஓகே ஓகே. ஸோ இவங்க வந்து பேண்ட் ஷர்ட் போடுறாங்க. இந்த கடையில் இருக்கிறவங்க வந்து இந்த பேண்ட் ஷர்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Das T-Shirt ist doof, so weit und viel zu lang. Ich muss einkaufen. இது B-ல செகண்ட் பிக்சர். B-ல செகண்ட் பிக்சர். ஓகே. Hoffentlich finde ich hier etwas. Hope I will find something here. C ma'am. C. Oh, hallo, was machst du denn hier? F ma'am. F. அப்புறம் das ist aber schon und teuer, egal, ich kaufe es. D-ல ஃபர்ஸ்ட் பிக்சர் மேம். ஓகே. அப்புறம் சூப்பர் டி-ஷர்ட். ஜி மேம். ஜி. அதுக்கப்புறமா the rock is so kurz und die Hose is so eng. 9 B-ல ஃபர்ஸ்ட் மேம். ஆமா. So ja, und du siehst auch toll aus. You also look nice. ஜி மேம். G-ல. ஓகேவா? So hören Sie zwei Gespräche. Welche Gespräch passt zu der Geschichte? ஸோ இங்கே வந்து 2 ஆடியோ இருக்கும். 2 ஆடியோவில் வந்து இந்த ஸ்டோரிக்கு எது மேட்ச் ஆகுது. ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்சு, கடைசியில் மட்டும்தான் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். பார்க்கலாம். Gespräch 1. மேலே இருக்கிற ஸ்டோரிக்கு இந்த ஆடியோ எது மேட்சா இருக்கும். அந்த ஆடியோல வந்து கடைசியில தான் சில லைட் சேஞ்ச் இருக்கும், அவ்வளவுதான். Gespräch 1. Hallo Hanna, hallo Felix, alles klar? Hallo Lena. Ja, alles klar. Die Party ist toll. Ja, danke für die Einladung. Wow, Hanna, das Kleid ist echt schön. Danke. Es ist ganz neu. Gespräch 2. Hallo Hanna, hallo Felix, alles klar? Hallo Lena. Ja, alles klar. Die Party ist toll. Ja, danke für die Einladung. Oh, dein T-Shirt. Neu? Das sieht schon etwas alt aus, oder? Ja, stimmt. Ich war extra noch einkaufen. Ein neues T-Shirt. Es ist da hinten in der Tüte. Aber das T-Shirt muss warten. Felix und ich wollen tanzen. Ach so, na dann, viel Spaß. ஆடியோ 1 ஆடியோ 2 புரியல மேம். இந்த ஸ்டோரிக்கு ஆடியோ 1 இல்ல ஆடியோ 2 எது மேட்ச் ஆகுது? ஆடியோ 2 மேம். கரெக்ட். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுல அந்த Dress பத்திலாம் பேசிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து the slide ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஃப்ராக் நல்லா, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. ஆனா இவங்க இன்னும் வேற பண்ணல இல்லைங்களா? இது வெறும் டி-ஷர்ட் பேண்ட் தானே வேர் பண்ணியிருக்காங்க. எஸ் மேம். ஸோ ஆடியோ 2 தான் கரெக்ட். சூப்பர். அப்புறம் welche Kleidung tragen Sie wann oder wo?
எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஜாமல்ஸி வாட்டர் ஹவுஸ் ஐன்ஸா உன் எர்கன்சி மிட்டம் வாட்டர் புக். நீங்கள் வந்து அந்த டிக்ஷனரி எடுத்துட்டு என்னென்ன இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பைம் ஹவுஸ் கேயன் வெளியில் போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு? தஸ் கிளைடு அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸுக்கு தான் தஸ் கிளைடு அப்படின்வாங்க. ஜூ ஹவுஸை வீட்டில் இருக்கும்போது டெர் புல் ஓவர் கேஷுவல் வேர் போடுவீங்க. டர் அன்சூக் இது வந்து சூட் ஃபார்மல் வேர் சூட் போடுவீங்க எதுக்கு? ஒர்க் பிளேஸ்க்கு, யூனிவர்சிட்டிக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது. பைம் ஸ்போர்ட்ஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் ஷூ இதெல்லாம் வேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எது எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பைடர் ஆர்பைட் ராக இஷ் மைஸ்டன்ஸ் ஐனன் அன்சூக். ஒர்க்குக்கு வந்து நான் மோஸ்ட்லி யூஸ்வலி ஒரு சூட் போடுவேன். ஆபு கைன கிரவாட்ட பட் நோ டை வித்தவுட் டை வந்து வெறும் சூட் மட்டும் போட்டு போவேன் அப்படின்னு. வெல்ஷே வேர்ட் இன் அந்தரன் ஸ்ப்ராக்கன் இங்கிலீஷ் ஆர்டர் கிளைஷ். ஸோ சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்னா இதுலேயும் டிஷர்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிமிலரான வேர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா?